இந்த எலியா பிரயாணப்பட்டது போல இதில் இருக்கிற ஒவ்வொருவரும் அநேகர், இதுல ஒவ்வொரு உள்ளங்களும் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கலாம். நான் எப்படி இந்த கட்டத்தை தாண்டுவேனா தாண்ட முடியாதா? தாண்ட முடியாதா? இந்த பிரச்சனையை சமாளிப்பனா? இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாதா? இப்படி போய்கொண்டிருக்கிறோம். சோர்வின் அனுபவத்துல சூறைச்செடி கீழே போய் இருக்கிற அனுபவத்தோடு இந்த இடத்துல இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், நீ போதும் என்று சொல்லிதானே வந்த? இல்ல, நான் உன்னை இன்னும் தொடர பண்ணுவேன். அல்லேலூயா. அந்த எலியாவை கொண்டு அநேகரை அபிஷேகம் பண்ணும்படி செய்து மீண்டும் ஒரு ஊழியத்தை, எலியாவின் வல்லமை ரெட்டிப்பாய் இதே பூமியில செயல்பட்டதல்லவா, அதே போல உன்னை எடுத்துக்கொண்டாலும் எலியாவை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு பிற்பாடு உள்ள ஊழியம் இன்னும் சிறப்பதான் மாறிச்சே அல்லாமல் மங்கி போகவில்லை. எலியாவின் வாழ்க்கை மங்கி போச்சுதா? அப்படி அவர் கொடுத்த அபிஷேகம் மங்கி போச்சுதா? மங்கி போச்சுதாங்க? இல்ல, எலியாவை எடுத்துக்கொண்டார். ஆனா அவருடைய வல்லமை எலிசாவுக்கு எப்படி மாறிச்சுது? கவனிங்க, எலிசாவுக்கு எப்படி மாறிச்சுது? ரெட்டிப்பா மாறிச்சுது. அதே போல உன் குடும்பம், உன் சந்ததி இதோடு முற்று பெறுகிறது அல்ல. என்னும் கர்த்தர் இந்த பூமியில ஆயுள் காலங்களையும் வருடங்களையும் வருகை தாமதிக்குமே ஆனால் உன் குடும்பம் இதோடு ஒளிந்து போவதற்கல்ல, என்னும் மென்மேலும் மேன்மையடைவதற்காக தேவன் உன்னை உயர்த்தி மகிழ பண்ணுவார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆனா என்ன செய்யணும் தெரியுமா? அதற்கு என்ன செய்யணும்? சோர்வோடு வந்திருக்கிறோம். ஆனா தூதன் ஒரு தழல்னால சுட்ட ஒரு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து உண்ணுட்டு அந்த மறுபடியும் படுத்தாரு. மீண்டும் ஒரு ஆகாரத்தை கொடுத்துட்டாரு. அந்த பலத்தினால் அவர் எவ்வளவு நாள் போனாரு? 40 நாள் போனார். அதே போல மறுபடியும் அங்கேயும் பேர் ஒரு குகையில, எலியாவே உனக்கு இங்க என்ன வேலைன்னு சொல்லி கேட்பாரு. நம்ம சோர்வோடு இருக்கிற நேரத்துல ஒரு உதவி வரும் பொழுது, ஒரு ஆகாரம் வரும் பொழுது திடப்பட்டு நிற்கிறோம்ல, அந்த திடப்பட்டு நிற்கிறதுல கர்த்தர் கொடுக்கிற ஆகாரத்துல அவன் 40 நாள் போனாம்ல, அதே போல இந்த ஜீவிய காலங்கள் எல்லாம் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பாரே ஆனால் அந்த அப்பம் ஜீவ வசனத்தை குறிக்கிறது. அந்த அப்பம் உங்களுக்கு வறுமையானால் அந்த வசனத்தை நீங்க விட்டுறாதீங்க. சோர்வின் காலத்திலையும், துக்கத்தின் காலத்திலையும், நெருக்கடி காலத்திலையும் தேவ ஊழியர்கள் மூலமாகவோ கர்த்தருடைய வசனத்தின் மூலம் உங்கள் பேசுவாரேயானால் அந்த வார்த்தையை மட்டும் விட்டுறாதீங்க. அந்த வார்த்தையின் பலன் அந்த எலியாவுக்கு 40 நாள் பலத்தை கொடுத்தது. நான் நம்புகிறேன் இந்த வார்த்தையின் பலன் உங்களுக்கு ஜீவிய காலம் எல்லாம் பலனை கொடுக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.